கீழடியெல்லாம் கொஞ்சம் விட சொல்லுங்க தயவு செய்து. முதலமைச்சரை இந்த கீழடி மேலடியெல்லாம் விட்டுட்டு, அதாவது எப்பொழுதுமே மத்திய அரசு ஒரு கருத்து சொன்னால் மாநில அரசு அதுக்கு ஒத்து போகிறதே இல்லை. முன்னால் அதிமுக அரசாங்கம் இருந்துச்சு. திரு ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த மட்டும் எங்கள் கூட்டணிகளில் இருக்கும்போது இந்த மாதிரி பேச்சுவார்த்தை வந்தால் நாங்கள் அதுக்கு பதில் சொல்லலாம். இப்போ எங்களுடைய கூட்டணி விட்டு அவர் வெளியேறிவிட்ட காரணத்தினால யார் அவங்க சொல்லியிருக்காங்களா? இப்போ நாங்களும் அவங்கள யாரும் இணைய மாதிரி நாங்கள் யாரும் சொல்லலை. இல்லை இப்போ திரு ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த மட்டும் எங்கள் கூட்டணிகளில் இருக்கும்போது இந்த மாதிரி பேச்சுவார்த்தை வந்தால் நாங்கள் அதுக்கு பதில் சொல்லலாம். இப்போ எங்களுடைய கூட்டணி விட்டு அவர் வெளியேறிவிட்ட காரணத்தினால நாங்கள் ஏதாவது பதில் சொன்னால் அது தனி மனிதனுடைய விமர்சனமாக இருக்கும். அதனால் அதை பற்றி நான் இப்போ கருத்து எதுவும் நான் சொல்ல முடியும். அதாவது எந்த காரணத்தை கொண்டும் எங்களுடைய கூட்டணி ஓட்டு எங்கேயும் குறைய போகிறது இல்லை. அது தேர்தல் வந்தால் மக்கள் அதை தீர்மானிப்பார்கள். நம்ம ஆர்வம் சொல்ல முடியாது. கூட்டணி இன்னும் தேர்தலுக்கு இன்னும் 8 மாத காலம் இருக்குது. அதனால் அதை பற்றி இப்போ எதுவுமே கருத்து சொல்ல முடியாது. இல்லை, அது ஏற்கனவே முடிஞ்சு போச்சு. நான் ஏற்கனவே கருத்தெல்லாம் சொல்லி முடிச்சுட்டேன். நீங்கள் வேறு கொஸ்டின் கேட்கலாம். தூத்துக்குடி விமான நிலையத்தினுடைய விரிவாக்க கட்டிடத்தை திறந்து வச்சாங்க. மிக அற்புதமான வரவேற்பு எல்லா இடங்களிலும் இருந்தது. அது மாதிரி மறுநாள் கங்கை கொண்ட சோழபுரத்தில் ராஜேந்திர சோழன் கட்டிய அந்த கோவிலுக்கு அங்கே அவருக்கு சிலை வைப்போம்னு சொன்னது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு எழுச்சியை வரவேற்கிறது. அது மட்டும் அவருடைய எண்ணமே தமிழ்நாடு, தமிழ் பண்பாடு, கலாச்சாரம் இதை அதிகமாக நேசிக்கக்கூடிய ஒரு தலைவர் நமது பாரத நரேந்திர மோடி அவர் அடிக்கடி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. அது ரொம்ப சிம்பிள். அது பிரச்சாரத்தையே வைக்க வேண்டாம், மக்கள் தயாராகிட்டாங்க. தினசரி பார்த்திங்கன்னா பாலியல் வன்கொடுமைகள், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ஸ், பாலியல் வன்கொடுமைகள், பின்ன கஞ்சா, கொக்கைன். சிட்டியில் போகிறோன்னா ஸ்டார் ஹோட்டலில் பார்த்திங்கன்னா நிறைய போதைப்பொருள். 1-2 பேரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வேண்டாத ஆட்களை அரெஸ்ட் பண்ணுறாங்க. சொத்து வரி உயர்வு, மின்சார கட்டண உயர்வு. மின்சார கட்டணத்துக்கு ஆண்டோத்திற்கு 6% கூட்டுறாங்க. அறிவிக்கப்படாத மின்சார கட்டணம் உயர்வு. மின்சாரத்தை தொட்டால் தானே சாக்கடிக்கும். கரண்ட் பில்லை பார்த்தாலே சாக்கடிக்கும். எல்லாம் போதும். எல்லாம் ஒட்டுமொத்தமாக மக்கள் நல்ல ஒரு எதிரான எண்ணத்தில் இருக்கிறாங்க. அதாவது எப்பொழுதுமே மத்திய அரசு ஒரு கருத்து சொன்னால் மாநில அரசு அதுக்கு ஒத்து போகிறதே இல்லை. முன்னால் அதிமுக அரசாங்கம் இருந்துச்சு. முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் பழனிசாமி இருந்தாங்க. நிறைய திட்டங்களை கொண்டு வந்தாங்க தமிழ்நாட்டுக்கு. ஒரு மத்திய அரசு மாநில அரசு ஒத்து போனால் தான் அந்த மாநில அரசு ஒரு வளமான அரசாக அமையும். இவங்க எதையோ நினச்சிட்டு எதையோ பண்ணிவிட்டு தமிழக மக்களுக்கு துரோகம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. முதல்ல தமிழக முதலமைச்சர் கீழடி அதெல்லாம் விட்டுட்டு மத்திய அரசு தமிழ் கலாச்சாரம் பண்பாடு எல்லாத்தையும் இப்போ பாதுகாத்துட்டு இருக்காங்க. இவங்க அக்கறை மக்களுக்கு இந்த கஞ்சா இல்லாமல் கொஞ்சம் பார்த்துக்கிட சொல்லுங்கள் முதலமைச்சர். இந்த டெய்லி பொம்பளையெல்லாம் 10 வயசு பிள்ளையை தூக்கிட்டு போயிடுறாங்க. 70 வயசு கிளவி விட்டு வைக்கிற இதெல்லாம் கொஞ்சம் பார்க்க சொல்லுங்கள். கீழடியெல்லாம் கொஞ்சம் விட சொல்லுங்கள் தயவு செய்து. முதலமைச்சரை இந்த கீழடி மேலடியெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி நாட்டு மக்களுக்கு செய்ய வேண்டிய நல்ல காரியங்களை பார்க்க சொல்லுங்கள்.